ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிப்ரவரி மாதத்தில் முக்கியமான 100 நடப்பு நிகழ்வுகளை பார்க்க போகிறோம். வீடியோவை முழுவதுமாக பாருங்கள், ஓகேவா? இதுக்கு முன்னாடி ஜனவரி மாதத்துக்கு உண்டான நடப்பு நிகழ்வுகள் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A, குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான வினா வங்கி புத்தகங்கள் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவை அப்படின்னா இப்போ டிஸ்பிளேவில் தெரிகிற அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சுதந்திர தினத்துக்காக ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் போய்கிட்டு இருக்குது. ஸோ அந்த ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க, ஓகேவா? 40% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க மெசேஜ் பண்ணுங்கள், ஓகே? வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். 100 வினாக்கள் அப்படிங்கிறதால வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகும். உங்களுக்கு ஸ்லோவாக வேணும் அப்படின்னா வீடியோவோட ஸ்பீடை 0.75 வச்சு பாருங்கள், ஓகேவா? முதல் வினா, இந்தியாவின் மிக நீளமான கேபிள் தாங்கு பாலம் எந்த மாநிலத்தில் கட்டப்பட்டுள்ளது? ஆன்சர், குஜராத் மாநிலத்தில் கட்டப்பட்டிருக்கு. இடம் துவாரகா அப்படிங்கிற இடத்துல கட்டியிருக்காங்க. இதோட பேர் சுதர்சன் சேது பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடங்கி வைத்தது யாருன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இதனுடைய மொத்த நீளம் 2.32 கிலோமீட்டர். அஞ்சிகாட் பாலம் அப்படிங்கிறது தான் இந்தியாவோட முதலாவது கேபிள் தாங்கும் ரயில் பாலமாக இருந்திருக்கு. ஜம்மு காஷ்மீரில் அது கட்டியிருக்காங்க. அடுத்த வினா, இந்தியாவின் முதல் உள்நாட்டு உளவு செயற்கைக்கோளை உருவாக்கியது யார்? ஆன்சர், TASL அப்படிங்கிறவங்க தான், ஓகேவா? இதை உருவாக்கினது யாருன்னா டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம் லிமிடெட், அதை தான் TASL அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ராக்கெட் மூலயமா அது மேலே போகுதுன்னா ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற ராக்கெட் மூலயமா அதை விண்ணில் செலுத்த போகிறாங்க. அடுத்த வினா, ஒவ்வொரு ஆண்டும் தேசிய மகளிர் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர், பிப்ரவரி 13. சரோஜினி நாயுடு அவர்களோட பிறந்த தினத்தை ஒட்டி தான் நம்ம கொண்டாடுறோம். இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் பெண் தலைவர் தான் சரோஜினி நாயுடு. இந்தியாவின் நைட்டிங்கேல் அப்படின்னு மகாத்மா காந்தியால் பாராட்டப்பட்டவர் தான் சரோஜினி நாயுடு. அடுத்த வினா, எந்த நாடு குவாட் குழுவில் உறுப்பினராக இல்லை? ஆன்சர், பிரான்ஸ் குவாட்டில் இல்லை, ஓகேவா? குவாட் அப்படிங்கிறது நாற்கர பாதுகாப்பு அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. 2007 இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உறுப்பினர்கள் அப்படின்னா இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா தான் இதோட உறுப்பு நாடுகள். 2024 நடந்த உச்சி மாநாட்டுக்கு இந்தியா தான் தலைமை தாங்குச்சு. இந்தியாவில் நடந்துச்சு, ஓகேவா? அடுத்த வினா, பாரத ரத்னா விருது 2024 எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர், 5 நபர்களுக்கு வழங்கியிருக்காங்க. கர்பூரி தாக்கூர் அப்படிங்கிறவரு கொடுத்துருக்காங்க. பீகாரோட 11வது முதல்வர். LK அத்வானி இந்தியாவோட 7வது துணை பிரதமர், பாஜகவோட இணை நிறுவனர். MS சுவாமிநாதன் பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லப்படுறவர். PV நரசிம்ம ராவ் இந்தியாவின் 9வது பிரதமர் இவர். சௌத்ரி சரண் சிங் இந்தியாவோட 5வது பிரதமர். பாரத ரத்னா இந்தியாவின் மிக உயர்ந்த குடிமக்கள் விருதாக கருதப்படுது. 1954 தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. முதல் விருதா சி ராஜகோபாலாச்சாரி, சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், CV ராமன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த வினா, சமீபத்தில் 58வது ஞானபீட விருது 2023 பெற்றவர் யார்? சமீபத்தில் 58வது ஞானபீட விருது பெற்றவர் யார்? ஆன்சர், ஜகத்குரு ராமபத்ராச்சாரியார் மற்றும் குல்சார் 2 பேருக்குமே கொடுத்துருக்காங்க. ஞானபீட விருது அப்படிங்கிறது ஒரு இலக்கிய விருது, ஓகேங்களா? முதல் விருது 1965 கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஜி சங்கர குரூப் அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருக்காங்க. அதோட பரிசு தொகை 11 லட்சம். ஸோ இந்த வருஷம் 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று சமஸ்கிருத அறிஞராக இருக்கிற ஜகத்குரு ராமபத்ராச்சாரியாருக்கும், உருது கவிஞரார் மற்றும் பாடலாசிரியராக இருக்கிற குல்சார் அவர்களுக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்த வினா, 2024 கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டிகளில் அதிக பதக்கம் வென்ற பல்கலைக்கழகம் எது? ஆன்சர், சண்டிகர் பல்கலைக்கழகம், கவுகாத்தி, ஓகேங்களா? 4வது பதிப்பு இது. சண்டிகர் பல்கலைக்கழகம் 32 தங்கம் ஜெயிச்சு ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. அடுத்த வினா, உலகின் முதல் மர செயற்கைக்கோளின் பெயர் என்ன? ஆன்சர், லிக்னோசாட், ஓகேங்களா? நாசாவும் ஜாக்ஸா அப்படிங்கிற ஜப்பானுடைய விண்வெளி நிறுவனம் இணைந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்த வினா,
ஹென்லி பாஸ்போர்ட் இன்டெக்ஸ் 2024 இந்தியாவின் தரவரிசை என்ன? ஆன்சர் 85. முதலிடத்தில் ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பானு, சிங்கப்பூர், ஸ்பெயின்லாம் இருக்குது. கடைசி இடமா அப்படின்னா ஆப்கானிஸ்தான் இருக்குது. அடுத்த வினா, ஃபாப்டா விருதுகள் 2024 சிறந்த திரைப்பட விருதுகளை வென்ற திரைப்படம் எது? ஆன்சர் ஓப்பன்ஹைமர். 77வது பிரிட்டிஷ் அகாடமி திரைப்பட விருது அப்படின்னு சொல்லுவாங்க. சிறந்த நடிகராக கிலியன் மர்ஃபி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஓப்பன்ஹைமர் படத்தில் நடித்ததுக்காக. சிறந்த நடிகையாக எம்மா ஸ்டோன் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க புவர் திங்ஸ் அப்படிங்கிற படத்தில் நடித்ததுக்காக. சிறந்த இயக்குனராக கிறிஸ்டோபர் நோலன் ஓப்பன்ஹைமர் படத்துக்காக. அடுத்த வினா, ஐசிஜேயின் புதிய தலைவர் யார்? ஆன்சர் நவாப் சலாம் அவர்கள். ஸோ அவர் லெபனானை சேர்ந்தவர். இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது தான் ஐசிஜே அப்படின்னு சொல்லுவாங்க. 1945 தொடங்கியிருக்காங்க. தலைமையகம் ஹேக் நகரில் இருக்குது, நெதர்லாந்தில். அடுத்த வினா, தேர்தல் பத்திர திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2018. அடுத்த வினா, பிஎம் சூர்யா கார் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஸ்கீமை வெளியிட்டவர் யார்? ஆன்சர் பிரதமர் மோடி. ஸோ இலவச மின்சார திட்டம் தான் இது. மொத்த செலவு 75,021 கோடி. நோக்கம் என்னென்னா, 1 கோடி குடும்பங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 300 யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்குறது தான் அதோடைய நோக்கம். அடுத்த வேணா பாருங்கள், லாஜிஸ்டிக்ஸ் செயல்திறன் குறியீடு 2023 இந்தியாவின் தரவரிசை என்ன? 38. ஸோ லாஜிஸ்டிக்ஸ் செயல்திறன் குறியீடை வெளியிட்டது உலக வங்கி தான். சிறந்த நாடுகள் அப்படின்னா சிங்கப்பூர், ஃபின்லாந்து முதல் 2 இடத்துல இருக்குது. மொத்தமாக 139 நாடுகளில் இந்த கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க. அடுத்த வினா, ஒவ்வொரு ஆண்டும் தேசிய அறிவியல் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் 28 பிப்ரவரி. விக்சிக் பாரத்திற்கான உள்நாட்டு தொழில்நுட்பங்க தான் இந்த வருஷத்துக்கு உண்டான தீம். சர் சி வி ராமன் இருக்கார்ல, அவர் இந்திய புகழ்பெற்ற விஞ்ஞானி. 28 பிப்ரவரி 1928 தான் ராமன் விளைவு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார். ஸோ இதனால் நோபல் பரிசு 1930 கிடைக்கிது. ஓகேவா? பாரத ரத்னா விருது அவருக்கு 1954 கொடுக்குறாங்க. அடுத்த வினா பாருங்கள், நீதிபதி ரிது வக்ரி எந்த உயர்நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதி ஆனார்? ஆன்சர் உத்தரகாண்ட். நீதிபதிகளோட பதவி காலம் 62 வயது வரைக்கும். கல்கத்தா, பம்பாய், மெட்ராஸ் உயர்நீதிமன்றங்கள் தான் இந்தியாவில் பழமையான உயர்நீதிமன்றங்கள். 1862 ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்த வினா, கிராமி விருதுகள் 2024 சிறந்த ஆல்பம் விருதை வென்ற பாடல் எது? சிறந்த ஆல்பம் எது? ஆன்சர் மிட் நைட்ஸ். 66வது ஆண்டு கிராமி இசை விருதுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறந்த சாதனை அப்படின்னா பூக்கள் அப்படிங்கிறது தான். ஸோ மைலி சைரஸ் பாடினது. சிறந்த ஆல்பம் வந்து மிட் நைட்ஸ் படத்துலேருந்து வந்திருக்கு. டெய்லர் ஸ்வீட் அப்படிங்கிற ஒரு பாடினது. சிறந்த பாடல் வந்து வாட் வாஸ் ஐ மேட் ஃபார் அப்படிங்கிற பாடல். சிறந்த உலகளாவிய இசை ஆல்பம் அப்படின்னா சங்கர் மகாதேவன் மற்றும் ஜாகிர் ஹுசைன் பாடின சக்தி இசைக்குழு இசைச்சது தான். கிராமி விருதை வென்ற முதல் இந்தியர் யாருன்னா பிடி ரவிசங்கர் 1968. இந்த விருதை வென்ற முதல் இந்திய பெண் வந்து தன்வி ஷா. அடுத்த வினா, ஒரே மாதிரியான சிவில் சட்டத்தை அமல்படுத்திய முதல் மாநிலம்? உத்தரகாண்ட். பட்டியல் பழங்குடியினர் தவிர திருமணம், விவகாரத்து, சொத்தின் வாரிசு போன்றவற்றுக்கான பொதுவான சட்டத்தை இது முன்வைக்குது. சுதந்திரத்திற்கு முன் கோவா தான் இதை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க, போர்த்துகீசியர் ஆட்சியில். அடுத்த வினா, ஸோ பகுதி 4 ஆர்டிகல் 44 யூசிசி பற்றி இருக்குது. ஓகேவா? ஒவ்வொரு ஆண்டும் உலக சதுப்பு நில தினம் எப்போது கொண்டாடப்படுது? பிப்ரவரி 2. ராம்சார் மாநாடு, சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ஈரநிலங்கள் குறித்து பிப்ரவரி 2, 1971 கையெழுத்தாச்சு ராம்சார் மாநாட்டில். ஓகேவா? இந்த வருஷத்துக்கு உண்டான தீம் என்ன அப்படின்னா சதுப்பு நிலங்கள் மற்றும் மனித நல்வாழ்வு. அடுத்த வினா, அங்க சமுத்ரா பறவைகள் சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? கர்நாடகா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. இந்தியாவின் 3 புதிய ராம்சார் தலங்கள் அப்படின்னா கர்நாடகாவில் அறிவிச்சிருக்காங்க. அங்க சமுத்ரா பறவைகள் பாதுகாப்பு காப்பகம், அகநாசினி முகத்துவாரம், மாகடி கேரே பாதுகாப்பு காப்பகம் அப்படிங்கிற 3. அடுத்த வினா,
லாங்வுட் ஷோலா காப்பு காடு எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவில் 2 புதிய ராம்சார் தலங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஒன்று லாங்வுட் ஷோலா ரிசர்வ் வனம் நீலகிரியில் இருக்குது, கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூரில் இருக்குது. மொத்தமாக இந்தியாவில் 80 ராம்சார் தலங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் 16 இருக்குது, உத்தரப்பிரதேசத்தில் 10 இருக்குது. சம்பை சோரன் எந்த மாநிலத்தின் முதலமைச்சரானார்? ஜார்க்கண்ட் மாநிலம். ஜார்க்கண்டோட தலைநகர் ராஞ்சி. அங்கே மக்களவை இடங்கள்னால் 14 இருக்குது, ராஜ்யசபா இடங்கள் 6 இருக்குது. ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன். அடுத்தவனா, பணியிட வன்முறை மற்றும் துன்புறுத்தலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ILO மாநாட்டை ஏற்றுக்கொண்ட முதல் ஆசிய நாடு எது? பிலிப்பைன்ஸ். ILOனா சர்வதேச தொழிலாளர் அமைப்பு, தலைமையகம் ஜெனீவாவில் இருக்குது, சுவிட்சர்லாந்து நாட்டில். அடுத்த வினா, புதுதில்லியில் ரைசினா உரையாடலின் 9வது பதிப்பை துவங்கி வைத்தவர் யார்? நரேந்திர மோடி புதுதில்லியில் தொடங்கி வச்சிருக்கார். தலைமை விருந்தினர் கிரியாகோஸ் மிட்சோடாகிஸ் அப்படிங்கிறவர் தான். ஓகேங்களா? அடுத்த வினா பாருங்கள். டேஷ் பிரம்மோஸ் ஏவுகணைகளுக்கு 19,000 கோடி ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு வாங்கிறதுக்காக. ஆன்சர் 200. பிரம்மோஸ் இந்தியா ரஷ்யா இடையான ஒரு கூட்டு முயற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. உற்பத்தியாளர் பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் லிமிடெட். ஓகேங்களா? 100% கர்கர் ஜல் நிலையை அடைந்த முதல் வடகிழக்கு மாநிலம் இது? அருணாச்சல் பிரதேசம். JJM அப்படின்னு சொல்லுவாங்க, ஜல் ஜீவன் மிஷன். இது தொடங்கப்பட்டது 15 ஆகஸ்ட் 2019 ஜல் சக்தி அமைச்சகம் மூலமாக. நோக்கம் என்னென்னா 2024க்குள்ளே ஒவ்வொரு கிராமப்புற குடும்பங்களுக்கும் பாதுகாப்பான மற்றும் குடிநீர் வழங்கணும் அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட் பிளேஸில் கோவா இருக்குது, எல்லாருக்கும் குடிநீர் இருக்கிற ஏரியாவில். 2வது தெலுங்கானா இருக்குது. எந்த மாநிலம் காஜி நேமுவை அதிகாரப்பூர்வ மாநில பழமாக அறிவித்தது? எந்த மாநிலம் காஜி நேமுவை அதிகாரப்பூர்வ பழமாக அறிவித்தது? அஸ்ஸாம். இந்தியாவின் தரிசு நிலங்களை மாற்றுவதற்கான குரோவ் இனிஷியேட்டிவை எந்த நிறுவனம் தொடங்கியுள்ளது? நிதி ஆயோக். நோக்கம் என்னென்னா தரிசு நிலங்களை வேளாண் காடு நிலங்களாக மாற்றுறது. 2030க்குள்ளே 26 மில்லியன் ஹெக்டேர் பாழடைந்த நிலத்தை மீட்டெடுப்பது தான் அதோடைய நோக்கம். அடுத்தவனா, குப்தேஸ்வர் காடுகள் எந்த மாநிலத்தின் புதிய பல்லுயிர் பாரம்பரிய தலமாக மாறியுள்ளது? ஆன்சர் ஒடிசா. இடம் கோராபுட் மாவட்டம், ஒடிசாவின் 4வது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக இது அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்தவனா பாருங்கள். எந்த நகரம் வாட்டர் வாரியர் நகரம் என்று பட்டத்துடன் கௌரவிக்கப்படுகிறது? நொய்டா. தலைப்பை கொடுத்தது ஜல் சக்தி அமைச்சகம்தான். சிறந்த கழிவு சுத்திகரிப்பு மற்றும் நீர் பயன்பாட்டிற்காக இது பயன்படுத்துகிறாங்க. எந்த நிறுவனம் ஐனோகாலஜி AI தளத்தை உருவாக்கியுள்ளது? ஆன்சர் எய்ம்ஸ் டெல்லி. இது ஒரு செயற்கை நுண்ணறிவு தளம். மார்பக மற்றும் கருப்பை புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறிவதற்காக இதை வடிவமைச்சிருக்காங்க. எய்ம்ஸ் டெல்லி மற்றும் மேம்பட்ட கணினி மேம்பாட்டு மையம் சேர்ந்து தான் புனே. ஓகேங்களா? அவங்க சேர்ந்து தான் உருவாக்கியிருக்காங்க. அடுத்தவனா, அணு உலை ஒப்பந்தத்தில் இந்தியா எந்த நாட்டுடன் கையெழுத்திட்டுள்ளது? அணு உலை ஒப்பந்தம் ரஷ்யா. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் கூடங்குளம் அணுமின் திட்டம் புது உலைகளில் கட்டப்படுவதில்லை. உலகின் அதிக போக்குவரத்து நெரிசல் உள்ள நகரம் எது? லண்டன். டாம் டிராஃபிக் இன்டெக்ஸ் அறிக்கை தான் இதை வெளியிட்டிருக்காங்க. உலகின் மெதுவான நகரம்னா லண்டன் தான். மிகவும் நெரிசலான நகரம் பெங்களூரு. 2024 உலக அரசாங்க உச்சி மாநாட்டை நடத்திய நாடு எது? UAE. ஸோ இந்தியா, நரேந்திர மோடி கலந்துக்கிட்டார். இந்தியாவிலேருந்து பாப்ஸ் இந்து மந்திர் அப்படிங்கிற அந்த இந்து கோயிலை அபுதாபியில் பிரதமர் மோடி தொடங்கி வச்சுருக்கார். சூரஜ்குண்ட் கண்காட்சி 2024 தொடங்கி வைத்தவர் யார்? திரௌபதி முர்மு. 37வது சூரஜ்குண்ட் மேளா அப்படிங்கிறது நடந்துச்சு 2024. ஹரியானா மாநிலத்தில் பரிதாபாத் அப்படிங்கிற இடத்துல. அடுத்தவனா பாருங்கள். 2024 பாரிஸ் ஒலிம்பிற்கான தீபம் ஏற்றுபவர் யார்? ஆன்சர் என்ன? அபினவ் பிந்த்ரா அவர்கள். ஸோ இவர் இந்தியாவின் முதல் தனிநபர் ஒலிம்பிக் தங்கப்பதக்கம் வென்றவர் துப்பாக்கிச் சுடுதலில். அடுத்தவனா, வட இந்தியாவின் முதல் மனித DNA வங்கியை தொடங்கிய அமைப்பு எது?
BHU மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் வட இந்தியாவின் முதல் மனித DNA வங்கி இது. பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் தான் இதை தொடங்கியிருக்காங்க. அடுத்தவனா, சமீபத்தில் இந்திய இராணுவத்தில் முதல் பெண் சுபேதார் யார்? பிரித்தி ரஜக் அப்படிங்கிறவங்க. கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டத்தை எந்த மாநில அரசு தொடங்கியுள்ளது? தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் உள்ள 12,000 கிராம பஞ்சாயத்துகளில் விளையாட்டு உபகரணங்களை விநியோகிப்பதே இந்த திட்டத்தோட நோக்கம். அடுத்தவனா, உலக வங்கியின் GEF அதுக்கு நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் கீதா பத்ரா. இவர் ஒரு இந்திய பொருளாதார நிபுணர். இந்தியா எந்த நாட்டுடன் தர்ம கார்டியன் 2024 இராணுவ பயிற்சியை நடத்திச்சு? ஜப்பானோட. இடம் மகாஜன் ஃபீல்டு ஃபயரிங் ரேஞ்சில் இது நடந்துச்சு. 5வது பதிப்பு, ஓகேவா, ராஜஸ்தானில். இந்தியாவின் முதல் பெண் பிச் கியூரேட்டராக வரலாறு படைத்தவர் யார்? பிச்சு க்ளீன் பண்ணுறவங்கன்னு வச்சுக்கோங்க. ஆன்சர் என்ன? ஜெசிந்தா கல்யாண். இந்தியாவின் மிகப்பெரிய ட்ரோன் பைலட் பயிற்சி நிறுவனத்தை எந்த நிறுவனம் தொடங்கி உள்ளது? IIT குவஹாத்தி. நோக்கம் ட்ரோன் தொழில்நுட்பத்தின் முன்னேற்றத்தை ஊக்கப்படுத்துறது தான். மொபைல் வேர்ல்ட் காங்கிரஸ் 2024 எந்த நாடு நடத்தியது? ஸ்பெயின், பார்சிலோனாவில், ஓகேவா. சமீபத்தில் உலகின் மிக உயரமான உறைந்த ஏரி மாரத்தானை வென்றவர் யார்? பகவான் சிங். லே லடாக்கில் நடந்துச்சு. சமீபத்தில் ராஷ்ட்ரிய உத்யமித விகாஸ் யோஜனாவை அறிமுகப்படுத்தியவர் யார்? தர்மேந்திர பிரதான். சம்பல்பூர், ஒடிசாவில் நடந்திருக்கு. தோஸ்தி 16 என்ற முத்தரப்பு பயிற்சியின் 16வது பதிப்பு எந்த நாட்டில் நடைபெற்றது? மாலத்தீவுகள். நடத்தப்பட்டது இந்தியா, இலங்கை, மாலத்தீவுகள். நடத்தியது மாலத்தீவு. இந்திய அரசு பெண்கள் பாதுகாப்பு திட்டத்திற்கு டேஷ் கோடி ஒப்புதல் அளித்துள்ளது? 1179 கோடி. உத்தரப்பிரதேசத்தின் முதல் ஆமை பாதுகாப்பு காப்பகம் எந்த நகரில் அமைக்கப்பட்டுள்ளது? சர்ஜு நதியில். காக்ராவோட துணை நதி தான் சர்ஜு நதி, கோண்டா மாவட்டத்தில் இருக்குது. எந்த மாநிலம் 1 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கு பேக்லெஸ் ஸ்கூல்ஸ் திட்டத்தை அறிவித்தது? மத்திய பிரதேசம். அடுத்த வினா, முதல் திறன் இந்தியா மையம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? ஒடிசாவில். துவங்கியவர் தர்மேந்திர பிரதான். சம்பல்பூரில் தொடங்கியிருக்காங்க. UCO வங்கியின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆராவமுதன் குமார். MR குமார் அப்படிங்கிறவர் பேங்க் ஆஃப் இந்தியாவோட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. சீனிவாசன் ஸ்ரீதர் IOBயோட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஆராவமுதன் யூகோ வங்கியோட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. அடுத்தவனா, T20 போட்டிகளில் வேகமாக 10,000 ரன்களை கடந்த பேட்ஸ்மேன் யார்? பாபர் அசாம். 2023ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய சைபர் குற்ற அறிக்கையில் இந்தியாவின் தரவரிசை 80. 34% இந்திய பயனர்கள் உள்ளூர் அச்சுறுத்தல்களால் பாதிக்கப்படுறாங்க. சம்மக்கா சாரளம்மா ஜத்தாரா விழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுது? தெலுங்கானா. இந்து பழங்குடி தெய்வங்களின் மரியாதைக்காக இது கொண்டாடப்படுது. சம்மக்கா சாரளம்மா அப்படிங்கிறது கோயா பழங்குடியினர் கொண்டாடுறாங்க. சிற்பக்கற்கள் மாமல்லபுரத்தின் மர்மங்கள் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? அஸ்வின் பிரபு. எந்த மாநில அரசு விவசாயத்தின் மூலம் உள்ளூர் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு ஹிமாலயன் பாஸ்கெட்டை அறிமுகப்படுத்தியது? உத்தரகாண்ட். துவங்கியவர் உத்தரகாண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி. 2024ஆம் ஆண்டின் புகழ்பெற்ற நீருக்கடியில் புகைப்பட கலைஞர் விருதை வென்றவர் யார்? அலெக்ஸ் டாசன் அவர்கள். வட இந்தியாவின் முதல் பீட்சா ATM எங்கு திறக்கப்பட்டுள்ளது? சண்டிகரில். எந்த மாநிலத்தில் உள்ள ஸ்ரீ கல்கி தாம் கோயிலுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார்? உத்தரப்பிரதேசம், சம்பல் அப்படிங்கிற இடத்துல.
குடியரசுத் தலைவர் விருது ஜீவன் ரக்ஷா பதக் யாருக்கு வழங்கப்படுது? குடியரசுத் தலைவர் விருதான ஜீவன் ரக்ஷா பதக் அப்படிங்கிறது சசிகாந்த் குமாருக்கு வழங்கப்பட்டிருக்கு. டேஷ் போர் வாகனங்களை தயாரிக்க இந்திய இராணுவம் 57,000 கோடி முதலீடு செஞ்சிருக்கு. ஆன்சர் 1770 போர் வாகனங்கள். வாக்காளர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் கீழ் பஞ்சாபின் மாநில அடையாளமாக யாருடைய பெயரை வச்சிருக்காங்க? சுப்மன் கில். டேப்லிங் இன் டிப்ளமசி என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? டேப்லிங் இன் டிப்ளமசி என்ற புத்தகத்தை எழுதியவர் SD முனி அவர்கள். 2024 பெண்கள் பேட்மிண்டன் ஆசிய அணி சாம்பியன்ஷிப்பை வென்ற நாடு எது? இந்தியா. மலேசியாவில் நடந்துச்சு. பெண்கள் பிரிவில் இந்தியா தங்கம் அடிச்சிருக்கு, ஆண்கள் பிரிவில் சீனா தங்கம் அடிச்சிருக்கு. அடுத்த வினா, EV உட்கட்டமைப்பு வளர்ச்சியில் எந்த மாநிலம் முன்னணியில் உள்ளது? கர்நாடகா. 2வதுல மகாராஷ்டிரா இருக்குது. எந்த மாநில அரசு இளைஞர்களை மேம்படுத்துவதற்காக ஸ்வயம் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? ஒடிசா. இந்த திட்டத்தின் கீழ் 1 லட்சம் வரையிலான வட்டி கடன்கள் கிராமப்புறங்களில் உள்ள 18 முதல் 35 வயதுடைய இளைஞர்களுக்கு வழங்கப்படும். 2024ஆம் ஆண்டில் இந்தியாவில் எந்த மாநிலம் மிகவும் வரவேற்கத்தக்க பகுதியாக இருக்குது? ஹிமாச்சல் பிரதேசம். ஸோ கோவா, கேரளா. செகண்ட் பிளேஸில் கோவா இருக்குது, தேர்ட் பிளேஸில் கேரளா இருக்குது. மிலன் 2024 கடற்படை பயிற்சி எங்கு நடைபெறுகிறது? விசாகப்பட்டினம். ஸோ 50 நாடுகள் பங்கேற்குது. சிக்கிம் இன்ஸ்பயர்ஸ் திட்டத்திற்கு $100 மில்லியன் ஒப்புதல் அளித்த வங்கி எது? உலக வங்கி. பசுமை பரப்பை ஊக்குவிக்கும் வகையில் வான் மித்ரா திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? ஹரியானா. துவங்கியவர் ஹரியானா முதல்வர் மனோகர் லால் கட்டார். பிரபோவோ சுபியாண்டோ என்ற நாட்டின் அடுத்த ஜனாதிபதியாக வருவார்? இந்தோனேஷியா. இந்தியாவின் முதல் ஹெலிகாப்டர் அவசர மருத்துவ சேவை எந்த மாநிலத்திலிருந்து தொடங்கப்படும்? உத்தரகாண்டிலிருந்து. அறிவித்தவர் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராக இருக்க ஜோதிராத்ய சிந்தியா. அடுத்தவனா, சமீபத்தில் எந்த நாடு ஜப்பானை வில்லுக்கு தள்ளி 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறிச்சு? ஜெர்மனி. ஓகேங்களா, ஜெர்மனி. ஃபஸ்ட் பிளேஸில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்குது, அடுத்ததில் சீனா இருக்குது, 3ல் தான் ஜெர்மனி இருக்குது. முதல் டிஜிட்டல் இந்தியா எதிர்கால திறன் உச்சி மாநாடு எங்கு நடைபெறுது? கவுகாத்தியில். மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. முதல்வர் விஸ்வகர்மா ஓய்வூதிய திட்டத்தை எந்த மாநிலம் தொடங்கியது? ராஜஸ்தான். இந்த திட்டத்தின் கீழ் 60 வயது அல்லது அதற்கு மேற் தகுதியான நபர் 2000 மாதாந்திர ஓய்வூதியம் பெற தகுதியாகிறார். அடுத்தவினா, எந்த நாட்டின் உடனடி பணம் செலுத்தும் தளமான IAANஐயுடன் EPஐ இணைக்க இந்தியா புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கு? ஆன்சர் UAEயோட, ஐக்கிய அரபு அமீரகத்தோட. IRCTCயோட தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்கவர் யார்? சஞ்சய் குமார் ஜெயின் அவர்கள். ஸோ இந்தியன் ரயில்வே கேட்சிங் அண்ட் டூரிசம் கார்ப்பரேஷன் லிமிடெட் தான் அதோட ஃபுல் ஃபார்ம். ஜெய்வர்ம சின்ஹா அப்படிங்கிறவங்க தான் முதல் பெண் ரயில்வே வாரிய தலைவராக இருந்திருக்காங்க. சமீபத்தில் எந்த நாடு AI இயங்கும் சாலை பாதுகாப்பு முன்முயற்சிக்காக 9வது கவுடெக் பரிசை வென்றது? இந்தியா. A bar, one nation, one student அடையாள அட்டையை அறிமுகப்படுத்தியவர் யார்? தர்மேந்திர பிரதான். அப்பார் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் பர்மனன்ட் அகாடமிக் அக்கவுண்ட் ரெஜிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. உலகின் முதல் விமான டாக்ஸி சேவை எந்த நகரத்தில் தொடங்கப்பட்டது? துபாயில். உலக அரசு உச்சி மாநாடு 2024 நடந்தப்போ வாங்கினாங்க. பின்வரும் எந்த நாடுகளில் பாப்ஸ் கோயில் கட்டப்பட்டுள்ளது? UAEயில். இடம் அபுதாபி. பரப்பளவு 27 ஏக்கர். இந்திய பெருங்கடல் மாநாட்டின் 7வது பதிப்பு எங்கு நடைபெறவுள்ளது? இந்திய பெருங்கடல் மாநாட்டின் 7வது பதிப்பு ஆஸ்திரேலியா. ஜெனரல் பிபி ராவத்தின் சிலை எங்கு திறக்கப்பட்டது?
டேராடூனில். பாதுகாப்பு அமைச்சர் தான் வெளியிட்டார் இந்த தகவலை. இந்தியாவோட முதல் பாதுகாப்பு படைத்தலைவராக பிபின் ராவத் இருந்தார். மகா ஸ்வாப்னி குடு என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் பி. விக்ரம். அடுத்தவனா பாருங்கள். இந்தியாவில் நகர்ப்புற வேலையின்மை விகிதம் %. இந்தியாவின் நகர்ப்புற வேலையின்மையின் விகிதம் அப்படிங்கிறது 6.5%. ஐபிஎல் 2024க்கான சென்னை சூப்பர் கிங்ஸின் பிராண்ட் அம்பாசிஸ்டர் யார்? கத்ரினா கைஃப். எந்த நாடு 2024ஆம் ஆண்டு அண்டர்-19 கிரிக்கெட் உலகக்கோப்பை பட்டத்தை வென்றுள்ளது? ஆஸ்திரேலியா. போட்டியை நடத்தும் நாடு தென்னாப்பிரிக்கா. ஆஸ்திரேலியாவுக்கு கண்டினியூஸாக 4வது பதக்கம். ஃபிட் இந்தியா இயக்கத்தின் பிராண்ட் அம்பாசிடர் யார்? நரேந்திர குமார் யாதவ். ரோடு டு பாரிஸ் 2024 மாநாட்டை நடத்தியவர் யார்? NADA. நடத்துகிறது தேசிய ஊக்க மருந்து எதிர்ப்பு தினம். பிரம்மபுத்திரா நதி திட்டத்திற்காக இந்தியா எந்த வங்கியுடன் $200 மில்லியன் கடனில் கையெழுத்திட்டுள்ளது? ATP. பெருங்கடல்கள் மற்றும் வளிமண்டலத்தை ஆய்வு செய்ய ஃபேஸ் மிஷன் தொடங்கப்பட்ட விண்வெளி ஆய்வு நிறுவனம் எது? நாசா. ஃபேஸ் அப்படின்னா பிளாங்டன் ஏரோஸ் கிளவுட் கடல் சூழல் அமைப்பு, பூமியை கவனிக்கும் ஒரு செயற்கைக்கோள் தான். ஏவியது நாசா. லக்ஷ்மி நாராயண சர்வதேச விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? லக்ஷ்மி நாராயண சர்வதேச விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு? பியாரேலால் சர்மா. இந்தியாவின் முதல் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட 155 மில்லிமீட்டர் ஸ்மார்ட் வெடிமருந்துகள் எந்த IIT உருவாக்கியிருக்கு? IIT மெட்ராஸ். இந்தியாவின் முதல் சிறிய விலங்கு மருத்துவமனை டாடா ட்ரஸ்ட் எந்த நகரத்தில் துவங்கியது? மும்பை. எந்த மாநில அரசு முக்கிய மந்திரி வயோஸ்ரீ யோஜனா திட்டத்தை அறிமுகப்படுத்தினது? மகாராஷ்டிரா. அடுத்தவனா நோக்கம் என்னென்னா உடல் அல்லது மன குறைபாடுகளால் பாதிக்கப்பட்டோர் சுமார் 15 லட்சம் மூத்த குடிமக்கள் இருக்காங்க, அவங்க பயனடைவாங்க. நிதி உதவி 3000 கொடுக்கப்படுது. சமீபத்தில் எந்த மாநிலத்தில் திவ்யகலா மேளா 2024 ஏற்பாடு செய்யப்பட்டது? ஆன்சர் என்னென்னா திரிபுரா. ஏற்பாடு மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரம் அளித்தல் துறை அப்படின்னு சொல்லுவாங்க. அகர்தலா திரிபுராவில் நடந்துச்சு. 6 வங்கிகளில் பங்குகளை வாங்குவதற்கு எந்த வங்கி RBI அனுமதியை பெற்றது? HDFC வங்கி. பிராண்ட் கார்டியன்ஷிப் இண்டெக்ஸ் 2024 முகேஷ் அம்பானியின் ரேங்க் என்ன? 2வது ரேங்க். அதானி தான் ஃபஸ்ட்டில் இருந்தார். க்ளோம் ஃப்ரெண்ட் கார்டியன்ஷிப் இண்டெக்ஸ் 2024 ஃபஸ்ட் பிளேஸ் வந்து கியூடெங் மா அப்படிங்கிறவர். 2வது சீனா. ஓகேவா, சரி, இவர் தான் சீனா. அகமது அவாத் பின் முபாரக் எந்த நாட்டின் புதிய பிரதமரானார்? ஏமன் நாட்டுக்கு. எந்த நாட்டின் விண்வெளி வீரர் OLEG கொனான்கோ விண்வெளியில் அதிக நேரம் உலக சாதனை படைத்தார்? ரஷ்யா. எது? ரஷ்யா. 878 நாட்கள் விண்வெளியிலே இருந்திருக்காரு. எந்த மாநில அரசு உங்களை தேடி உங்கள் ஊரி திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? தமிழ்நாடு. நோக்கம் பல்வேறு சேவைகளை வழங்குவதை மேம்படுத்துதல் மற்றும் விரைவுபடுத்துதல் திட்டங்களை செயல்படுத்தலாம். ட்ராயோட தலைவர் யார்? ட்ராய் அமைப்போட தலைவர் அனில்குமார் லகோட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அனில்குமார் ட்ராயோட தலைவர் யார்? அனில்குமார் லகோட்டி. ட்ராய் அப்படிங்கிறது தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய ஒழுங்குமுறை ஆணைய சட்டம் 1997 படி இது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு.
இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.